கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 8:1, மேத்யூ 8:1. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய செர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பிரசங்கம் தான் இருக்கிறதுலே மிக மிக பெரிய, எல்லாருக்கும் தெரிந்த, இத்தனை 1000 வருஷங்கள் ஆனதற்கு பின்பும் இன்றைக்கும் எல்லாரும் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பிரசங்கம் அப்படின்னா இந்த மலை பிரசங்கம் தான். அவர் இந்த மலை பிரசங்கம் முடிச்சுட்டு கீழே வர்றார். முதல்ல எதுக்காக மலைக்கு போனார்? நீங்கள் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ திரளான ஜனங்கள் வர்றாங்க. அப்போ என்னென்னா, நமக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியமோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஆம்பி தியேட்டர் என்று சொல்லக்கூடியதா, இல்லை ஒரு பெரிய ஹாலு, இல்லை மைக் செட்டு, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ அந்த நாட்களில் யாராவது ஒருத்தவங்க பேசணுன்னா அவங்க கொஞ்சம் மேடான இடத்துக்கு ஏறுவாங்க. ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடிய கூட்டம் பெரிய கூட்டம். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே மலையில் மேலே ஏறுறாரு. ஏன்னா அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் என்ன, மலை மேலே ஏறி உட்காரும்போது கீழே உட்காந்துருக்கிறதுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க இந்த மலை பிரசங்கத்தில். இந்த மலை பிரசங்கத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவு கொடுக்க போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் சாப்பிட போகிறாங்க. 20,000 பேருக்கு எப்படி கேட்டிருக்கும்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். இப்போ வேதவசனத்தில் கர்த்தர் பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த பிரசங்கம் எத்தனை பேர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது? 100 பேர் இல்லை, 200 பேர் இல்லை, 300 பேர். ஆமாம், அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம கிராமங்களில் ஏத்தம் பாடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வயக்காட்டிலேருந்து அடுத்த வயக்காடு, அதுக்கடுத்து அடுத்த வயக்காடு. இப்போ ஒரு செய்தி சொல்லணும்னா இவர்கிட்ட சொன்னால் இவர் சத்தம் போட்டு பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சொல்லுவார். அவர் அதுக்கு அடுத்து உள்ளவர்கிட்ட சொல்லுவார். அவர் அதுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லுவார். இந்த யூத ரபாய்களும் இதே தான் செய்வாங்க. யூத மத போதகர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் மெதுவாக பேசுவார். அவர் பக்கத்தில் ஒரு வாலிப பையன் இல்லை யாராவது ஒருத்தர் ரொம்ப சத்தமாக பேசுகிற ஒருத்தர் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 20 அடி, 15 அடி, 20 அடி தூரத்தில் இன்னொருத்தர் நிற்பாங்க. இவருடைய சத்தத்தை கேட்டு அவர் இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுவார், அதே இதை சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொரு 20 அடியில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மலை பிரசங்கத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே பின்னாடியே கேட்டு 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 சொல்லக்கூடிய காரியம். அப்படி தான் அங்கே இருக்கிற எல்லா மக்களும் இந்த பிரசங்கத்தை கேட்டாங்க. இப்போ மலையில் உட்காந்து இவர் எல்லா இதை பண்ணி முடித்த பிறகு இந்த ஜனங்களுக்கு என்ன, போக விருப்பம் இல்லை. அவர்கள் எல்லோரும் அவருக்கு பின்னாடியே போகிறாங்க. அதாவது கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்டு அவரை பின்தொடரக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்க முழுமையாக விசுவாசித்தாங்களா இல்லையாங்கிறது இல்லை. ஆனால் அந்த பிரசங்கத்தை கேட்டபோது அவர்கள் இருதயம் குத்தப்பட்டவர்களாய், இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு அசைவு உண்டாதனால கர்த்தருக்கு பின்னாக செல்லக்கூடிய மக்களாக இருந்தார்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசினார். அதை கேட்டு இன்னொருத்தவங்க கேட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி கேட்கப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட சத்தம் கேட்குறீங்களா? அதாவது என்னென்னா, இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக உங்கள் மூலம், உங்கள்கிட்ட என் மூலம் பேசி கொண்டு இருக்கிறார். இல்லை இன்னொரு ஊழியக்காரர் மூலமோ இல்லை யார் மூலமாகவோ கர்த்தர் பேசி கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய தீர்க்கமான வார்த்தை என்ன? நம்ம கையில் இருக்கிற இந்த மலை பிரசங்கம், இந்த வேத புஸ்தகம், கர்த்தருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும், அது எதனால் நடைபெற்றது, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு எழுதப்பட்ட கடிதங்கள், இது எல்லாமே என்ன, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை பிரதானமாக நம்மளுடைய வேத புஸ்தகத்தில் இருக்குது. இதை விளக்கி சொல்லக்கூடிய காரியமும் கர்த்தருடைய வார்த்தையாகத்தான் இருக்கிறது. எதற்காக நம்ம இந்த முயற்சி எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்குறோன்னா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தரை பற்றிய விசுவாசத்திலும் அவருக்கென்று வாழ்வதிலும் நீங்கள் எப்படி ஒரு தேடினவர்களாய் அதை பிடித்து கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி எடுத்து உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்னென்னா, காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும்போது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இப்போ உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் தெளிவாக கேட்குதா?
ஏன்னா இன்றைக்கு நிறைய சபைகளில் கதைகளும் கட்டுக்கதைகளும் சொல்லப்படுது. அவங்கள பற்றி சுய லாபத்தை குறித்து, சுய காரியங்களை குறித்து சுய விளம்பரம் நிறைய நடக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கேட்குதா? அவரை பின் செல்றீங்களா? கர்த்தருக்கு பின்னாடி செல்றீங்களா? இல்லை மேய்ப்பனுக்கு, இல்லை உங்களை வழி நடத்துறவருக்கு பின்னாடி செல்றீங்களா? அப்போ நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல காலை பொழுதுக்காய் நன்றி. இந்த புதிய நாளை காண கிருபை செய்தீங்க. இந்த புதிய நாளிலும் உம்முடைய சத்தம் கேட்டு உம்மை பின்தொடர்ந்து வாழுகிற மக்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.